வணக்கம். காலையில் அவசரமாக எழுந்திரிச்சு ஒரு கோலத்தை போட்டுட்டு அப்படியே டைமை பார்த்தா 6:30 மணி இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கூட டைம் இருக்காதுங்க. நம்ம கடமை நம்மளை தட்டி எழுப்போம். ஸோ அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் ஒரு சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனுவை செஞ்சுட்டு டாட்டரை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டைம் 7:40. அதுக்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். அப்புறம் பார்த்தா நான் வளர்க்குற 4 குழந்தைங்களும் என்னை பார்த்து அம்மா என்னை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கும். சரி ஓடி போய் அவங்களுக்கும் ஒரு பாயசத்தை போட்டு அவங்க வயிற்ற ரொப்பிட்டு திரும்பி பார்த்தா உடனே ஹஸ்பண்டுக்கும் ஒரு டீயை போடணும், நமக்கும் ஒரு காஃபியை போடணும். உள்ளே போய் கிச்சனை பார்த்தாக்கா கிச்சனே கல்லோலப்பட்டிருக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிச்சனை விட்டு வெளியே வருவோன்னு சொல்லிட்டு காஃபியை குடிச்சிட்டு டைமை பார்த்தா 8:30. அப்போ தான் ஹீரோ என்ட்ரியே. அதாங்க என்னோடய பையன். பெட்ரூமை க்ளீன் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்பேன். சிறப்பாக பண்ணிட்டேம்மா, அப்படியே ஒரு 4 தோசையை போடுங்க அப்படின்னு கேட்பான். நல்ல வேளை அவனுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லை. ஓகேன்னு ஒரு தோசையை சுட்டு கொடுத்துட்டு போய் பெட்ரூமை பார்த்தா பெட்ரூமு ஒரு கெதியாக இருக்குங்க. அதையும் நானே க்ளீன் பண்ணிவிட்டு டைமை பார்த்தா 9:15 ஆகிட்ருக்கும். வேகமாக குளிச்சுட்டு இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டை வாயில் பிச்சு போட்டுட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு அந்த வில்லனை ஒரு கை பார்க்கலான்னு உள்ளே போவாங்க. அதுதாங்க அந்த சாமான் தேய்க்கிற வில்லன் தான். அவனை போய் ஒரு கையை பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு ஒரு பாயை சொல்லி தாப்பாலை போட்டுட்டு, வீட்டுக்கு ஒரு பாயை சொல்லி தாப்பாலை போட்டுட்டு, நான் வளர்க்குற 4 குழந்தைங்களுக்கும் ஒரு பாயை சொல்லி வீடை பூட்டிட்டு வெளியே வந்தாக்கா அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் வந்தாக்கா என்னோடய கடை வந்துடும். ஆமாங்க, இப்போ நான் சொர்க்கத்துக்குள்ளே தான் வந்திருக்கேன். என் ஃபுல் ரிலாக்ஸேஷனே என் கடை தாங்க. வீட்டில் நான் 4 பேருக்கு நான் வேலை செய்யணும், இங்கே வந்தால் 4 பேர் எனக்கு வேலை செய்வாங்க. அந்த டார்கெட்னு ஒன்றே ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, என் கடை எனக்கு சொர்க்கங்க. காலையிலேருந்து டைம் எப்படி போகுதுன்னே தெரியாதுங்க. அப்படியே எல்லார் கூடயும் உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு அப்படியே பார்த்தா நைட்டு 9:30 மணி ஆகிட்ருக்கும். திரும்ப என்ன அவசரமாக வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலான்னு உள்ளே போகும்போது தான் தோணும் என் காலில் கடவுளை ஒரு சக்கரத்தை கொடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் பண்ணுற வேலையில் எது ரொம்ப கஷ்டங்க? குக்கிங்கா, பெட் பேரண்டிங்கா, இல்லை இந்த வீட்டு வேலை செய்கிறதா, இல்லோட என்ன பிஸ்னஸ் பார்த்துக்கிறதா? உங்கள் ஒப்பீனியனை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.